அதுக்கப்புறம் இதோட கேவலம் என்னன்னா, முந்தானேத்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2024 கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே மகா கேவலமாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மகா கேவலமாக, அது யூபிஎஸ்சி வந்து அவ்வளோ மகா கேவலமான ஒரு கீயெல்லாம் கொடுக்கவே கூடாது சார். கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், நம்ம அம்பேத்கர் உருவாக்குன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 112 இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிற பற்றின ஒரு ப்ரொவிஷன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட்டோட பிஹாஃபில் தான், குடியரசுத் தலைவரோட ஒரு இதில் தான் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யப்படணும்னு கிளியராக ஆர்டிக்கல் 112 இருக்குது. புரியுதுங்களா? இது 1950 நம்ம குடியரசு நாடாகிறோம். புரியுதுங்களா? அப்போவே இது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டிடியூஷனில் எழுதப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ். நம்ம ஒன்றும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. நம்ம வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. இப்போ பிரிட்டிஷில் வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம், அது வந்து இட்ஸ் பேஸ்ட் மோர் ஆன் கன்வென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கிளியராக எழுதப்பட்டது, இன்ஃபேக்ட் லெங்க்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்மது. அவ்வளோ அழகாக லெங்க்தியாக நீட்டி முளைக்கி அழகாக எழுதியிருக்கும் போது இவங்க எப்படி அந்த கீ தப்பாக கொடுக்கலாம்? இது வந்து தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னா கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறதே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. யூபிஎஸ்சி உருவாகிறதே அந்த கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு யூபிஎஸ்சியே கிடையாது. யூபிஎஸ்சி உருவாக்குனது எது? அந்த கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து தான் அந்த யூபிஎஸ்சி உருவாகுது. அந்த யூபிஎஸ்சி அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம். சார் எனக்கு தெரிஞ்சு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் குடிமையியல் சிவிக்ஸ்லேயே இது இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், படித்து பார்க்கணும், இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா அதுலேயே மணி பில் இதெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம ஸ்கூல்லேயே படிக்கிறோம். மணி பில்னா என்ன, பட்ஜெட் தாக்கல்னா என்ன, யார் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்கன்னு நம்ம 9ஆவது 10ஆவதுல குடிமையில் நான் படிச்சிருக்கேன், சிவிக்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இவ்வளோ அடிப்படையான ஒரு கொஸ்டினுக்கு அவங்க தப்பான கீ கொடுத்தது, இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் சொல்லணும். நம்ம பேசிக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரியல் கவர்மெண்ட் அப்படிலாம் பிரிப்போம். நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி தான், சரிங்களா? ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டோட அடிப்படை தத்துவம்